புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கோலிவுட் சினிமாவுடைய டாப் 2 சுப்ரீமசி ஸ்டார்ஸ் அப்படின்னா ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அஜித். விஜய் அவர்கள் 2026 தான் என்னுடைய ஃபோக்கஸ். 2026 நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், பாலிடிக்ஸ் போறேன். என்னுடைய கடைசி படம் வந்து ஜனநாயகன். ஸோ 2026 இதுவே என்னுடைய கடைசி படமா இருக்குன்னு சொன்னது ஃபேன்ஸ் அவர்களுக்கு என்னதான் கொஞ்சம் சேடா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸ் போனதால ஒரு பயங்கர பீக் மொமெண்ட்ல இருக்காங்க. ஸோ அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள், இவர் வந்து ஒரு பக்கம் சினிமா ரேசிங் சொல்லிட்டு ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்காரு. அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டபுள் ட்ரீட்டா அமைஞ்சிருந்தது. பிப்ரவரி மந்த்ல விடாமுயற்சியும், ஏப்ரல் மந்த்ல குட் பேட் அக்லியும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 2 படத்துக்கு அப்புறம் ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் அஜித் ஃபேன்ஸ் மொத்த மலேசியாவும் எங்களுது தாண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா அதை முட்டு கொடுத்து ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி அஜித் ஃபேன்ஸுக்கு அடுத்தது செம்மையா ஒரு விருந்தா அக்டோபர் 31 வந்து இயக்குனர் சரண் அவர்களுடைய இயக்கத்துல 2004 ரிலீஸ் ஆன அட்டகாசம் படம் ரீரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாவும் ஒரு மிகப்பெரிய விருந்தாவும் அமைஞ்சிருக்கு. இந்த சமயத்துல தான் நடிகர் அஜித் அவர்களுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. இந்த ட்வீட்ல ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ட்வீட் போட்டாங்க. நாங்க உங்ககிட்ட AK64 அப்டேட் கேட்டா நீங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா இருந்தாலும் இந்த போர்ட்ஃபோலியோல சில முக்கியமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்ஃபோலியோல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கு. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா தலை அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து நிறைய இடங்கள்லயும் நிறைய வாட்டி அறிக்கையமும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோல தலை அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆகியிருக்கு. அதை தாண்டி ஒரு சில இடங்கள்லாம் வந்து நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அஜித் அவர்கள் வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க, நிறைய பசங்களை படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்போ வெளியே சொல்லாம இந்த போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன, ஸோ இந்த போர்ட்ஃபோலியோல என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நடிகர் அஜித் குமார் 3 டிகேட்ஸா 30 வருஷத்துக்கும் மேல 60க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சு மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆக்டர். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் ஒரு லீடிங் ஆக்டரா கூட இருந்திருக்காரு. இந்தியாவிலேயே உயரிய விருதான பத்மபூஷன் விருது கடந்த ஏப்ரல் 28, 2025 அன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்கள் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாரு. சோ இந்த விருது அவருக்கு எதுக்கு தந்தாங்க அப்படின்னா இந்திய சினிமாவில் இவருடைய பங்களிப்பு அதிகமாகவும் சிறந்ததாகவும் இருந்ததால இந்த ஒரு விருதை தந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த இயர் ஆஃப் 2000 கலைமாமணி அவார்டு, இதுவும் இந்தியாவிலேயே உயர விருதுல ஒரு விருதா கருதப்படுது. சோ இந்த விருதையும் 2000 வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்ஃபோலியோல ஒரு பயோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 படத்தை மென்ஷன் பண்ணி ஒரு வெர்சடைல் ஆக்டிங் இந்த படத்துல வந்து இவர் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்காத்தா, வாலி, வரலாறு, விஸ்வாசம். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்துல ஏதோ ஒன்று குரூப்ல டூப்ல ஒன்று இருக்கு அப்படின்ட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. பியாண்ட் சினிமாக்கு அப்பால அஜித் அஸ் ரேசர், ஒரு ஸ்கில்டு ஏரோ மாடலரும் கூட, பிஸ்டல் ஷூட்டிங் சாம்பியனும் கூட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா அஜித் குமார் அஸ் அல்டிமேட் ஸ்டாரா தான் வந்து இன்னும் வரைக்கும் விளங்கிட்டு இருக்காரு. போர்ட்ஃபோலியோல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவருடைய டெடிகேஷனும் இவருடைய அந்த வெர்சடைல் பல்வேறு துறைகள் இருக்கக்கூடிய ஒரு திறமையும் ஆர்வமும் இன்னும் வரைக்கும் ஒரு ரசிகர்களோட கனெக்டடா வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து ரசிகர்களோட கனெக்டடா இந்த மூலியமா இருந்தாலும் இவர் இன்னும் இந்த ஆடியோ லான்ச்சஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு வரல அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு ஆதங்கமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்போ ஆடியோ லான்ச் வரும். ஸோ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நாங்க விஜயோடைய ஃபேர்வெல் அப்படின்றதால நாங்க அஜித் குமார் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புலையும் விஜயோடைய ஃபேன்ஸ் தரப்புலையும் வந்து தெரிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அதுலயாச்சும் இவர் வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா எதிர்பார்ப்போம். நடிகர் அஜித் குமார் ரேசரா ஆன் ட்ராக்ல FIA வேர்ல்டு என்டியூரன்ஸ் சாம்பியன்ஸ்ல கலந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் கிளின்ச்சிங் போடியம் சொல்லுவாங்க, டாப் 3 பொசிஷனுக்குள்ள முடிக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா துபாய் 24 மற்றும் பிரான்கார் சாம்ப்ஸ்லயும் வந்து டாப் 3 பொசிஷனுக்குள்ள முடிச்சாரு. அந்த டைம்ல நிறைய வீடியோஸ், போட்டோஸ்னு பயங்கர ட்ரெண்ட்ல இருந்தது அந்த ஒரு மொமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் குமார் அவர்கள் வந்து ஒரு பிஸ்டல் ஷூட்டரும் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 கோல்டு மெடலை வந்து வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஏரோ மாடலரும் கூட, ஒரு ஸ்கில்டு ஏரோ மாடலர் கூட நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். நிறைய இந்த ஹெலிகாப்டர்ஸோட போட்டோஸ், அதுக்கப்புறம் நிறைய ட்ரோன்லாம் தயாரிக்கிற மாதிரி போட்டோஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலயுமே வந்து சும்மா போயிட்டு கத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம் இல்லாம எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் பண்ணியிருக்காரு.
இதை தாண்டி நடிகர் அஜித்குமார் அவர்கள் டிராவல் லவர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமா இந்த போர்ட்போலியோல ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, வண்டர்லஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டர்லஸ்ட் அப்படின்னா ஒரு டிராவல் மீது அதீத ஆசை கொண்ட ஒரு நபர் அப்படின்றது ஒரு அர்த்தம். ஸோ இவர் நிறைய டிராவல்லாம் பண்ணும்போது நிறைய நமக்கு போட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்போம். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜாதியும் மதமும் விருப்பம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி டிராவல் பண்ணும்போது ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை தாண்டி இவரும் இந்த மாதிரியான டிராவலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதும் இந்த போர்ட்ஃபோலியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீனர்ஸ் மோட்டார்ஸோட இவர் டிராவல் பண்ணது, இமாலயாவுக்கு வந்து நிறைய டிராவலர்ஸோட இவர் டிராவல் பண்ணது, இது எல்லாமே இந்த போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து தள்ளியும், முக்கியமா அந்த பப்ளிக் அட்ராக்ஷன் வந்து தன் மீது படாம எங்க வந்தாலும் சைலண்டா வந்துட்டு சைலண்டா போயிடுறது, அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாலும் அவருடைய மேனேஜர் அனுப்புறது, இல்ல அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருன்னா அனுப்புறது, இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறத கூட இந்த போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருந்தாங்க. அஜித்குமார் அவர்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம கேள்வியும் பட்டிருப்போம். ஆனா எதுக்குமே வந்து இவர் நான் தான் பண்ணேன், தான் இதை பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கவே மாட்டாரு. பட் ஆனா இந்த போர்ட்ஃபோலியோல இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அஜித்குமார் அவர்கள் படிக்க வச்சிருக்காரு, நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த போர்ட்ஃபோலியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபேன்ஸுக்கு மத்தியில இந்த போர்ட்ஃபோலியோல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிகம் பேசும் பொருளாகிட்டே இருக்கு. முக்கியமா எப்படி நீங்க இதை நம்பர் 1 போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் அஜித் ஃபேன்ஸ் வாரன் வரும்ல. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து போகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்கஸ்ட் ரன்னிங் நம்பர் 1 தமிழ் ஸ்டார் அட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப காலமா பாக்ஸ் ஆஃபீஸ்ல இவர் தான் நம்பர் 1 வந்துகிட்டு இருக்காரு, நிறைய நாளா இருக்காரு அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க நம்பர் 1 இருப்பீங்க, உங்களுடைய கடைசி பட கலெக்ஷன் என்ன, அதுக்கு முன்னாடி எத்தனை படம் நீங்க ஹிட் கொடுத்துருக்கீங்க, முக்கியமா இவ்வளவு கோடியா உங்க படம் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளையும் இந்த ஒரு வார்த்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோல அஜித் அவர்களுடைய மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து $250 மில்லியன் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல இது வரைக்கும் இவருடைய மொத்த படங்களுடைய வசூலும் இருக்கணும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களா எடுத்து இந்த ஃபேன்ஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து இது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது ஏன் கிரியேட் பண்றாங்க, இவ்வளவு நாள் இல்லாம ஆரோக்கியமா இருந்ததை இப்ப ஏன் அகைன் கிரியேட் பண்றாங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே வராங்க. அதாவது சுரேஷ் சந்திரா அவர்களோட கிட்ட இது எதுக்கு இதை போட்டிருக்கீங்க, நாங்க வந்து அப்டேட் தானே கேட்டோம், இதை ஏன் இப்ப கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்ஃபோலியோல ஃப்ரம் மெக்கானிக் டு மெகாஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து அஜித் ஃபேன்ஸ் அவர்கள் வந்து நல்லா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் சில பேர் வந்து எதுக்கு இதெல்லாம், ஏன் இந்த டைம்ல வந்து இதை வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃப்ரம் த பிகினிங், இவர் வந்து மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு போட்டோ கூட இன்டர்நெட்ல பயங்கர வைரலா இருக்கும், எப்பவுமே நிறைய சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு இவர் எதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணாரு அப்படின்னா. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மே 1987 இருந்து நவம்பர் 1987, அதாவது ஒரு 7 மாசமா அந்த இடத்துல ஒர்க் பண்ணதாகவும், அந்த டைம்ல இவருக்கு வந்து 17 வயசு, ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்ல ஒரு அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல இருந்து மென்ஷன் பண்ணி அடுத்தடுத்து இவர் வந்து வெஸ்டரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் பிசினஸை நவம்பர் 1987 இருந்து ஃபெப் 1990 வரைக்கும் இன்டர்நேஷனல் பையர்ஸுக்கு சேல்ஸ் பண்றதுக்காக இந்த ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறது, ரா மெட்டீரியல் வாங்குறது, முக்கியமாக அந்த ரா மெட்டீரியல் வாங்கினதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்லாம் தயாரிக்கணும், அதை வந்து ஒரு குவாலிட்டி செக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஜூன் 1991 இருந்து நவம்பர் 1992 வரைக்கும் லார்க் என்டர்பிரைசஸ் என்ற ஒரு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸை பண்ணியிருக்காரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, டிவி கமர்ஷியல்ஸ்னு பார்ட் டைம் ஒர்க்ல இருந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணும்போதே தான் சினிமாவும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கான சான்ஸும் வந்திருக்கு. இந்த சமயத்துல தான் 1990ல என் வீடு என் கணவர் அப்படின்ற படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா இவர் வந்து அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் 1993ல அவருடைய அமராவதி படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. விஜய் கூட ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வாலி, சிட்டிசன் சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்படிதான் இவருடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு கூட இதுல வந்து எல்லாத்துலயுமே ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இதுக்கப்புறம் இவருடைய அந்த ஷூட்டிங், பிஸ்டல் ஷூட்டிங் சாம்பியன் ஆனது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவர் ஒரு ஏரோ மாடலர், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க.
சினிமாவில் இவர் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாரு, எவ்வளவு நாள் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய போட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவர் ஆரோ மாடலரா ஒர்க் பண்ணும்போது தாக்ஷான்ற ஒரு டீமுக்கு மென்டாரா இருந்தாரு. அந்த போட்டோஸ், முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி அவர்கள் கிட்டையும் ஜெயலலிதா அவர்கள் கிட்டையும் அவார்டு வாங்கின அந்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே இது சேர்த்து இது ஒரு போர்ட்போலியோல ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய கலெக்டிவ், அதாவது இவருடைய படங்கள்ல என்னென்ன ஹிட் படம், அதாவது டாப் 10 மூவிஸை வந்து இவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வாலி, மங்காத்தா, பில்லா, வேதாளம், விஸ்வாசம், என்னை அறிந்தால், வீரம், அமர்கலம், தீனா, ஆரம்பம், இப்படி இவங்களுடைய எல்லா டாப் 10 மூவிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாப் 25 இது எல்லாமே ஐஎம்டிபி ரேட்டிங் படி இதெல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது இந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அவங்களே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Till then, bye from விக்னேஷ் விக்கி.